எல்லோருக்கும் மிக்க நன்றி. நான் இதுவரை போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு வியூஸ் கம்மியா இருந்தாலும், நீங்க எல்லாரும் நெறைய கொஸ்டின்ஸ் என்ட்ட கேட்ருக்கீங்க. பிசிக்கல் ரிலேட்டடா நீங்க எங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் என்ட்ட கொஸ்டின் கேட்ருக்கீங்க. அது சம்மந்தமான வீடியோஸையும் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருடைய கேள்விகளுக்குமே நான் ஒவ்வொரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். அதோட பேசிஸ்ல இன்னைக்கு உண்டான கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவலேஷன் டைம்ல எக்கோட சைஸ் எவ்வளவு இருக்கணும்? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எக் சைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் ஓவலேஷன் அப்படின்னா என்ன? ஒரு மெச்சூர்டு எக் ஓவரியிலிருந்து வெளியே வரக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவலேஷன் சொல்லுவோம். இது ஒரு பீரியட் சைக்கிளிங்ல மிடில் பார்ட்ல, அதாவது 30 டேஸ் ஒன்ஸ் பீரியட் ஆகுறாங்க அப்படின்னா 14th டே டு 16th டேக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்படி வெளியே வர இந்த முட்டையானது 24 மணி நேரம் மட்டுமே உயிர் வாழும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா இந்த ப்ராசஸ் எப்ப நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஓவலேஷன் ப்ராசஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வெல்சன்ஸ் கம்யூனிட்டில இருந்து நான் ஒரு ஃப்ரீ ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போறேன். அதுல உங்களை கனெக்ட் பண்ணி உங்களை பத்தின ஃபுல் கிளாரிட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.